வணக்கம். அடுத்தது போர் அண்ட் சந்தையோட அப்டேட். இன்னைக்கு மே 14ஆம் தேதி. மார்க்கெட் ஓரளவுக்கு கிரீன் டெரிட்டரியில் இருந்தது. நிஃப்டி ஒரு 1.18% அப்பில் இருந்தது. மிட் கேப்பும் ஒரு 1.18%. ஆனால் ஸ்மால் கேப் ஃப்ளாட்டாக இருந்தது. மைக்ரோ கேப் கொஞ்சம் 0.25% தான் ஏறிது. முக்கியமாக என்ன இன்னைக்கு நடந்ததுன்னா, இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து இன்னைக்கு 50-50. 1400 ஸ்டாக் மேலே போச்சு, 1400 ஸ்டாக் கீழே வந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன இன்னைக்குன்னா ஸ்பெஷல்னா, எஃப்ஐஎஸ் வந்து திடீர்னு 187 கோடி பாசிட்டிவ் சர்ப்ரைஸா பையர்ஸா மாறிடுறாங்க. அண்ட் டிஐஎஸ் ஆனா நேற்றுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு இன்னைக்கு வந்து 700 கோடி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன காரணம் அது, என்ன இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எஃப்ஐஎஸ் திடீர்னு மாற்றுறதுனால ஜியோபொலிட்டிக்ஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கா, ஆயில் பிரைஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு ஸ்டடி பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஈரான் வாரோட சிச்சுவேஷன் அப்படியே தான் கண்டினியூ ஆயிருக்கு, ஒரு மாற்றம் இல்லை. ரெண்டாவது வந்து ஆயில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா $105 பிரெண்ட் க்ரூட் 105 107 தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் டாலர் இண்டெக்ஸும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, 98 பாயிண்ட் சம்திங். அண்ட் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் 4.46 ஹையாக தான் இருக்கு. அண்ட் இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் 7.06-07 ஹையாக தான் இருக்கு. ஸோ அப்படி ஒன்றும் ஜியோ பொலிட்டிக்கல்னால எந்த சூழ்நிலையும் வரல. இன்ஃபேக்ட் ருப்பி வந்து இன்னைக்கு ஒரு 6 பைசா இன்னும் வீக்கன் ஆயிருக்கு, 95.76 வந்திருக்கு. அண்ட் ஒரு வருஷம் கழிச்சு எதிர்பார்வை என்ன ருப்பீதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் 387 ஸ்வாப் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு வருஷம் கழிச்சு மார்க்கெட் கரன்சி மார்க்கெட் படி ரூபாய் வந்து 99.63 கிட்ட ட்ரேட் ஆக வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு எதுவும் அப்படி எஃப்ஐஎஸ் திடீர்னு எவ்வளோ பாசிட்டிவா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ். நேற்று 4800 கோடி வித்திருக்காங்க, இன்னைக்கு 200 கோடி வாங்கியிருக்காங்கன்னா 5000 கோடி வித்தியாசம். அப்படி என்ன நடந்தது இந்த ஒரு நாள்ல அந்த மாதிரி மாற்றம் வர்றதுக்கு? சூழ்நிலை எதுவும் மாறல. டிஎஸ் பத்தி அப்புறம் பேசுவோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பொறுத்த மட்டும் தேடி தேடி பார்த்தா என்ன இருக்கு இன்னைக்குன்னா, ஒரு பல 2-3 விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, ஒன்று ட்ரம்ப் வந்து சைனா போயிருக்காரு. லாஸ்ட் மினிட்ல இந்த என்விடியாவோட சீஃபை கூட வான்னு சொல்லியிருக்காரு, ஜென்சன் வாங்கின வர. அதனால மார்க்கெட்ல என்னன்னா ஒரு உற்சாகம். ஏன்னா இந்த செமிகண்டக்டர் என்விடியா வந்து சைனாக்கு விற்கக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டிருந்தாரு. ஸோ ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில அது அலோவ் பண்ணானா நல்ல ஒரு ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஒரு மார்க்கெட்ல சென்டிமெண்ட்ல தோணிட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அங்க வந்து இந்த என்ன சொல்றது, டக்குன்னு இந்த பேரு ஞாபகம் வரல, மிஸ்டர் வார்ஷ், அதாவது பவலோட ரீப்ளேஸ்மெண்ட், அவருக்கு வந்து செனட்ல இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கன்ஃபார்ம் பண்ணதுல ஒரு கிளாரிட்டி வந்துட்டு. ஏன்னா அவரோட வியூ வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருந்தது, ஞாபகம் இருக்கா? ஏன்னா அவர் ப்ரீவியஸா அவர் இந்த ஃபெட் கவர்னர் இருக்கும்போது ரேட் ஹைக் பண்ணிட்டு ஏதோ பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து என்னன்னா அவர் கிளியரா ஒரு பொசிஷன் என்ன கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, எனக்கு வந்து லிக்விடிட்டி தான் வளர்க்கறது பிடிக்காது, ஏன்னா அது வந்து ஆட் டு த ப்ராப்ளம். அதாவது இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அதை பத்தி அவர் எதிர்ப்பு. ஸோ அவர் லிக்விடிட்டி பத்தி ஒரு ஹாக்கு, அதாவது குவான்டிடேட்டிவ் டைட்டிங், பேலன்ஸ் ஷீட்டோட ஃபெட்டோட பேலன்ஸ் ஷீட்டை குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்தவரை என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்ஃபிளேஷன் டேட்டா சப்போர்ட் பண்ணா எனக்கு ரேட் கட் பண்ணுறதுல ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் மார்க்கெட் வந்து வாரெல்லாம் முடிஞ்சு ஆயில் பிரைசஸ் இறங்கினா அவர் ரேட் கட் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கொஞ்சம் உற்சாகம். அதனால ஒரு ரிஸ்க் ஆன் அப்படின்னும் போது காரணம் தேடி கண்டுபிடிச்சா இது ரெண்டு தான் ஒரு மாதிரி அவுட்டரில் தெரியுது. அப்புறம் கொஞ்சம் டீப் பண்ண என்னனால இந்த மாதிரி நடந்தது பார்த்தா எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. என்ன க்ளூனா, ப்ளூம்பர்க்ல ஒரு நியூஸ் வந்தது அமெரிக்கான்ல இருந்து. என்னன்னா, அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அதானி குரூப் மேல இருக்கிற நடவடிக்கையை டிராப் பண்ணிட்டு போறாங்க. அந்த நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ்னால இன்னைக்கு அதானி ஷேர், அதானி போர்ட்டும் சரி, அதானி என்டர்பிரைஸ் 8% ஏறித்து. ஸோ அது நிஃப்டியோட இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து 3.22% ஆஃப் த நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ இவங்களோட 8% ரேலியே இன்னைக்கு நிஃப்டியோட ரேலி 1.18%ல 27% இந்த ரெண்டு கம்பெனியோட ரைஸ்னால தான். ஸோ அதை எடுத்துட்டீங்கன்னா நிஃப்டியோட ரேலி ஒரு 90 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் ஏறி இருக்கும், ரைட்டா? ரெண்டாவது, அதானி பத்தி நமக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியும் இல்லையா? ஒரு பேர் எடுக்க மாட்டேன்னா, ஆனா ஒரு இந்தியன் ஆரிஜின் பர்சன் தான், வெளிநாட்டுல இருந்து அதானி முன்னாடி கூட அதானியில இந்தன்பர்க் ரைஸ் வந்து கூட அவர் வந்து இறங்கி பயங்கரமா வாங்கினாரு. ஸோ ஒருவேளை அவர் மாதிரி சில நபர்கள்லாம் சேர்ந்து அதானி ஸ்டாக் வாங்கினா அது எஃப்ஐஐ கணக்குல தானே வரும், வெளிநாட்டிலே யாராவது வாங்கினா. ஸோ அதுதான் எஃப்ஐஐயோட இது வந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு தோன்றது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த எஃப்ஐஐயோட டேட்டாவை பிரிச்சு பார்த்தேன். அதாவது பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணாங்க, சேல் எவ்வளவு பண்ணாங்க, நேத்தோட கம்பேரிசன்ல டக்குன்னு மாட்டிக்கிச்சு. என்னன்னா, நேத்தோட கம்பேரிசன்ல 3000 கோடி சேல்ஸ் ஏத்திருக்காங்க, 2000 கோடி அந்த பர்ச்சேசஸ் ஏத்திருக்காங்க,
2000 கோடி செல்ஸ் பண்றது கம்மி பண்ணாங்க. அதான் அந்த 5000 கோடி வித்தியாசம் நேற்றுக்கு இன்னைக்கும். ஸோ சரி, அது 2000 கோடி வித்துறது இறக்கியிருக்காங்க, ஓகே, அது ஒரு மாதிரி ஆயில் விலை ரொம்ப ஏறல அப்படின்னு பண்ணிக்கலாம். அப்படி இந்த 3000 கோடி ஏற்றுறதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு அது இந்த 2 கம்பெனியோட ஸ்டாக்னால இருக்கலாம். இதுக்கு வந்து டைரக்டா ப்ரூஃப் கொரிலேட் பண்ண முடியாது. பட் எனக்கு 2 கோடி கழிச்சு பார்த்தா எனக்கு இப்படிதான் தோன்றது. ஸோ இதுதான் மெயினா அந்த சேஞ்சு. ஸோ அதை எடுத்துட்டீங்கன்னா ஒன்று நிஃப்டியோட ரைஸ் வில் பி ஒன்லி 90 பேசிஸ் பாயிண்ட்ஸ். பட் ரெண்டாவது இந்த எஃப்ஐயோட அவுட்லுக் நேற்றுக்கு 4800 கோடி விற்றதுக்கு இன்னைக்கு 3000 கோடி வித்திருக்காங்க. ஸோ நெட் நெகட்டிவ் தான் உங்க அவுட்லுக்கு பர்ச்சேஸ். ஸோ அதனால இது வந்து பெரிய எஃப்ஐயோட சேஞ்ச் இன் அப்ரோச் ஒரு ஆட்டிடியூட்னு இன்னைக்கு நடந்த விஷயம் ஒரு ஃபியூச்சர்ல பாசிட்டிவா இருக்கும்னு எடுக்கிறது தப்பு. ரைட், அவங்களோட ஆட்டிடியூட் இந்த ஆயில் பிரைஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். இப்போ டிஐஎஸ்க்கு வரும். டிஐஎஸ்க்கு வந்து என்னன்னா இன்னைக்கு வெறும் 700 கோடி தான் வாங்கினாங்க. நேற்று வந்து 6000 கோடி கிட்ட வாங்கினாங்க, இன்னைக்கு 700 கோடி. ஸோ அவங்களுக்கு நெட்டா பாத்தீங்கன்னா ஒரு 5000 கோடி வித்தியாசம். ஏனதுனால அங்க பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவை நான் பிரிச்சு பார்த்தேன்னா என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க ஆக்சுவலா வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணதையும் 600 கோடி குறைச்சிருக்காங்க. அண்ட் வித்துறது வந்து 4500 கோடி ஏற்றி வித்துக்கிறாங்க. அதான் அந்த 5000 கோடி வித்தியாசம். ஸோ அப்படின்னா டிஐஎஸும் இன்னைக்கு செக்டர் ரொட்டேஷன் பண்ணிருக்காங்க. ரைட்டா, சில செக்டர்ல வித்துட்டு சில செக்டர்ல வாங்கி, அதனால தான் அவங்களோட நெட். ரெண்டாவது என்னன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, நான் முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கேன். இன்னைக்கெல்லாம் எஃப்ஐஐ வந்து அவங்க செல்லிங்க கம்மி பண்றாங்களோ டிஐயும் பைக்கும் கம்மி பண்றாங்க. இன்னைக்கு எஃப்ஐஐ வந்து செல்லிங்க அதிகமா ஏத்துறாங்களோ அன்னைக்கு டிஐயும் ஏத்துறாங்க. ஏன்னா மலிவா நல்ல குவாலிட்டி ஸ்டாக் சீப்பரா கிடைக்கிறது எஃப்ஐஐ விற்கரிச்சு அப்போ போய் வாங்கிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாதனால அவங்களும் அவங்க பயங்க குறைச்சிட்டாங்க. பட் ரொட்டேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் செக்டர்ல பார்த்தீங்கன்னா அதோட அதிகமா வித்தியாசம் தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா செக்டரும் கிரீன்ல இருந்தது, பாசிட்டிவ்ல இருந்தது. ஒன்லி ஐடி, இன்ஃபேக்ட் ஐடி தான் விசித்திரமான ஸ்டோரி, 2% டவுன் இன்னைக்கு. இப்போ இன்னைக்கு ருபி வீக்கெண்ட் ஆச்சுன்னு சொன்னேன். இந்த 1 இயர் ஸ்வாப் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கூட 380 ஸ்வாப் பாயிண்ட் ஆட் பண்ணா 9570 9576 இன்னைக்கு ருபி வீக்கெண்ட் ஆச்சு. பட் ஸ்வாப் பாயிண்ட் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ருபி எப்படி இருக்கணும் பார்த்தா 99.63 காமிக்கிறது. ஸோ ஒரு வீக்கனிங் ருப்பில நார்மலா ஐடி பெனிஃபிட் ஆக வேண்டியது இன்னைக்கு இன்னும் 2% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ஒரு செக்டர் தான் ஸ்ட்ராங் நெகட்டிவ்ல இருக்குது. அது இந்த ஏஐ ரிலேட்டட் ஓவர் ஹேங் இன்னமும் அதை தாக்கிட்டு இருக்கு. அது எப்போ முடியும்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் இந்த தாக்குதல் நடக்கலாம் போல இருக்கு. ஸோ இந்த ருபி வீக்கனிங்கோட இது வந்து யாருக்கு பெனிஃபிட் வந்தது? ஃபார்மா செக்டர், ஹெல்த் கேர் செக்டர், அவங்க தான் இன்னைக்கு நல்ல ரேலியில வந்தது, டாப் மோஸ்ட் செக்டர். அண்ட் ஏன்னா 1 or 2 ரிசல்ட்ஸும் நல்லா வந்தது. பிளஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னால இந்த ருபியோட வீக்கனிங் ஸ்டோரியில அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ரைட், அது தவிர கன்சம்ஷன் இன்னைக்கு நல்லா ஒரு பவுன்ஸ் பேக் ரேலி வந்து நேத்தியோட கரெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா டிஐஎஸ் எல்லாம் செக்டர் ரொட்டேட் பண்றாங்க, எஃப்ஐஎஸ் இன்னமும் நெகட்டிவா தான் இருக்காங்க. பட் இப்போதைக்கு கிஃப்ட் சிட்டி பார்த்தா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஏன்னா ஓவராலா ஒரு ரிஸ்க் ஆன் இந்த சைனா விசிட்னால நடந்துருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பத்தி சொல்றது கஷ்டம். ஏன்னா இந்த அதானியோட ஹேங் ஓவர் நாளைக்கும் இருக்குமான்னு தெரியாது. ரெண்டாவது வந்து இந்த ஓவரால் ஜியோபாலிட்டிக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு சைனா மேல இப்ப ட்ரம்ப் சைனால இருக்கிறதுனால வாரை பத்தி கூட ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்ல போறது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி இப்படியே தான் இருக்கும் மார்க்கெட். எஃப்ஐ செல்லிங் கண்டினியூ ஆகும், டிஐ பையிங் இருக்கும், அண்ட் ஒரு மாதிரி ரொட்டேஷன்லயே ஓடிட்டு இருக்கும் மார்க்கெட். ஸோ அதனால நம்ம எதுக்குமே சொன்ன ஸ்ட்ராட்டஜியை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ரைட், அதை எதுவும் மாற்றவே வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கிறது, டைவர்சிஃபைடா வாங்குறது தான் பெட்டர். ரைட்டா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு கொஞ்சம் டீட்டெயில் அனலைஸ் பண்றது எனக்கு ஒரு நல்ல க்ளூ கிடைச்சு இன்னைக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.